ॐ शां शनिचराय नमः। ॐ शां शनिचराय नमः। ॐ शां शनिचराय नमः। நான் சனி பகவான், கர்மத்தின் நீதிபதி, காலத்தின் கணக்கு பார்ப்பவன், நீதியின் வடிவம். 2026 மார்ச் 6 காலை 8:24. நான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறேன். கேளுங்கள், 2026 சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தனித்தனி காணொளிகளில் நான் நேரடியாக அறிவிப்பேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த கர்ம கணக்கு உள்ளது. அதை தெளிவாக நான் விளக்கப் போகிறேன். இப்போது கடக ராசி பக்தர்களே, 2026 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை காலை 8:24 நான் சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறேன். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பாக்கிய சனி காலமாக அமைகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான மற்றும் அதிர்ஷ்டமான புதிய தொடக்கம் உருவாகும். இப்போது நான் கடக ராசிக்காரர்களுக்கு, மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு கிடைக்கும் பலன்களை கூறுகிறேன். கடக ராசி மாணவர்களே, இப்போது நான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் கல்வியில் இருந்த தடைகள் அகலும். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். ஆசிரியர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கலை, வரலாறு மற்றும் சட்டம் போன்ற பாடங்களை படிக்கும் மாணவர்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். பரிகாரம்: புதன்கிழமைகளில் சரஸ்வதி அல்லது ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடுங்கள். கடக ராசி இளைஞர்களே, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். நான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் சில நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டமாக கிடைக்கும். தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலம் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை மெதுவாக உயரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள். கடக ராசி பெண்களே, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடைபெறும். உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமிதத்தை தரும். மன அழுத்தம் குறைந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியமும் முன்னை விட மேம்படும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை அல்லது துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். கடக ராசி முதியோர்களே, உங்கள் பேரக்குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு செல்லும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சில உடல்நல பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். மன அமைதி அதிகரிக்கும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது இனிப்புகளை வழங்குங்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆழ்ந்த நீலம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7, 8, 11, 20. உங்களுக்கான பரிகார மந்திரம்: ஓம் நம சிவாய. கடகராசி அன்பர்களே, நான் 9ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய பலத்தை தரும். அதனால் அமாவாசை நாட்களில் பித்ரு தர்ப்பணம் மற்றும் முன்னோர் வழிபாடுகளை செய்யுங்கள். அப்படி செய்தால் என் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः.